மாற்றத்தின் ஆரம்பம் எங்கே தெரியுமா? மனசு தான் மாற்றங்களின் ஆரம்பம். மனசுங்கிறது என்னது? உடல் உணர்வுகளின் ஒரு ஊடகம். உடல் தான் மனசு, மனசு தான் உடம்பு. உடல் வேறு மனம் வேறு அல்ல. உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்ளுகிற இடம்தான் மனசு. மனசுனா என்ன? உடல் உணர்வுகளை நான் தெளிவாக தெரிந்து கொள்கிற ஒரு இடம்தான் மனசு, ஒரு ஊடகம்தான் மனசு. மனதின் வழியாக நான் எனது உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்கிறேன். மனம் எனும் ஜன்னல் வழியாக எனது உடல் எனும் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். அதான் மனசு. அதனால் அப்போது மாற்றம் என்பது எங்கே நடக்கணும்? உடம்பில் நடக்கணும், மனசில் நடக்கணும். அதுதான் மாற்றம். ஒருத்தருடைய மனசில் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத ஒருத்தர் சொன்னால் தான் தெரியும். ஒருத்தர் கவலையாக இருக்காருன்னா நம்ம அவரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் சார் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டு சொல்லிக்கலாம். அவர் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் நாம் வரும் வார்த்தையை கவனிப்பதில்லை, உடல் உணர்வுகளை கவனிக்கிறோம். மனசில் அவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன குழப்பமாக இருக்கீங்களா, என்ன சார் கன்ஃபியூஸாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போது நம்ம மாற்றத்தை கவனிக்கிறோம். மாற்றத்தை கவனிப்பதற்காக ஒருத்தருடைய மனசை கவனிக்கிறோம். ஒரு உடம்பை தான் நம்ம பார்க்குறோம். அவர் வாயை பார்க்கல. அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பதில் சொல்கிறாரு. அவர் கவலையாக இருக்காருன்னு தெரியும். ஆனால் எதுக்காக நீங்கள் கவலையாக இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்காக தான் என்ன சார் கவலையாக இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. அவர் வாய் விட்டு நான் ஆமாம் சார் நான் கவலையாக தான் இருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனை, அதனால தான் நான் கவலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அப்போ பேசுகிறது எதுக்குன்னாக்கா அவர் கவலையாக இருக்கிறாரா இல்லை சந்தோஷமாக இருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசலை. என்ன காரணத்தினால நீங்கள் கவலையாக இருக்கீங்க? ஏன்னா ஒருத்தரை பார்த்தாலே அவருக்கு கவலையாக இருக்காரா சோகமாக இருக்காரான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவர் உடம்பை பார்த்தாலே அவர் கவலையாக இருக்கிறாரா, அவர் உடம்பு, அவருடைய மனசு, அவருடைய முகத்தை பார்த்தாலே அவர் கவலையாக இருக்கிறாரா சோகமாக இருக்காரா சந்தோஷமாக இருக்காரான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன காரணத்துக்காக அவர் கவலையாக இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கேட்குறோம். அப்போது ஒருத்தர் சந்தோஷமாக இருக்காருன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அவரை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ என்ன காரணத்துக்காக அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்னன்னு சொன்னால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அவர்கிட்ட பேசுகிறோம். என்ன சார் சந்தோஷம், அப்படி என்ன சந்தோஷம் இன்றைக்கி என்ன அப்படின்னு நம்ம அப்போது என்ன காரணத்தினால நான் சந்தோஷமாக இருக்கேன். ஊர்லேருந்து என் பொண்ணு பேத்தி எல்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு விடுமுறைக்காக, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ இதுதான் உங்கள் சந்தோஷத்துக்கு காரணமா? சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியும். ஓ இதனால தான் நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்கு இதுதான் காரணமா? அந்த காரணத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் அவர்கிட்ட பேசுகிறோம். அவர் நம்மக்கிட்ட பேசுகிறார். அப்போ பேசுகிறது எதுக்குன்னா ஒருத்தருடைய உணர்வு அறிவதற்காக பேசவில்லை, உணர்வை தெரிந்து கொள்வதற்காக பேசலை. அவருடைய உணர்வுக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம், நாம் கேட்குறோம். அதனால் பேசினாதான் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை விட்டுருங்க. அப்போ நீங்கள் ஒருத்தருடைய மொழி தெரியலன்னா கூட அவங்க கவலையோடு இருக்காங்களா, அவங்க பசியோடு இருக்காங்களா, அப்போ மொழி தெரியாதவங்களையும் நீங்கள் நேசிக்கணும். ஒருத்தரை நேசிக்கணும்னா அவங்க உங்கள்கிட்ட பேசினா தான் நேசிப்பீங்களா? உங்களுடைய மொழியை சார்ந்தவர் நீ தமிழர்னா தமிழர்களை மட்டும்தான் நான் நேசிப்பேன், நான் கர்நாடகத்தை சார்ந்தவன் தமிழர்களை நான் அடிப்பேன் உதைப்பேன், அல்லது நான் கேரளாவை சேர்ந்தவன் தமிழர்களை கண்டா அடிப்பேன் உதைப்பேன் அப்படின்னா நீ என்னென்னா உடம்பை நீ பார்க்க மாட்டேங்கிற, உணர்வுகளை பார்க்க மாட்டேங்கிற, வார்த்தைகளை பார்க்குற. இல்லை நான் எந்த மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் நான் அவர்களை மதிப்பேன், அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மொழியை பார்க்க மாட்டேங்கிற, அவர்களின் உணர்வுகளை பார்க்கிறாய் என்று பொருள். எனக்கு மதம் தேவையில்லை, நான் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்வேன், அவர்களை நான் நேசிப்பேன் அப்படின்னா நீ வெளியில் உள்ள அந்த உணர்வை கவனிக்கிற அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருடைய உடம்போட உணர்வை பார்க்குற, மன உணர்வை புரிந்து கொள்கிறாய் என்று அர்த்தம். எனக்கு மொழி தேவையில்லை, அடையாளம் தேவையில்லை. நான் ஒருவரை நேசிப்பதற்கு எனக்கு அடையாளங்கள் தேவையில்லை, மொழி தேவையில்லை. எனக்கு மதம் என்கிற அடையாளம் தேவையில்லை, சாதி என்கிற அடையாளம் தேவையில்லை, மொழி என்கிற அடையாளம் தேவையில்லை, நாடு என்கிற அடையாளம் தேவையில்லை. இந்த அடையாளங்களை கடந்து என்னால் ஒருவரை நேசிக்க முடியும். ஒருவரிடம் பேசவில்லை என்றால் கூட அவரை என்னால் நேசிக்க முடியும், அவரிடம் என்னால் அன்பு செலுத்த முடியும்.
இப்போ நான் வந்து தமிழர், நான் ஒரு கர்நாடகத்துக்கு சேர்ந்தவராக இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட உடம்பை பார்த்தாலே அவர் நல்லா இருக்காரா, சந்தோஷமாக இருக்காரா, மகிழ்ச்சியாக இருக்கு சார், ஏன் சார் பசியாக இருக்கீங்களா, சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு சைகை காட்டியே அவரை அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு நான் முயற்சி செய்து அவருடைய அந்த சோகத்தை, ஏக்கத்தை, ஏதோ ஒரு கவலையை நான் போக்குவதற்கு முயற்சி செய்வேன். அப்போது நம்ம அடிப்படையில் மொழி வெறி ஏன் இருக்கக்கூடாது, மொழி மீது பற்று இருக்கலாம், வெறி என்பது இருக்கக்கூடாது. மொழி என்னென்னா ஒரே மொழியாக இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான், எளிதாக இருக்கும், அவரை அன்பு செலுத்துவதற்கு எளிதாக இருக்கும், ஒருவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். அதுதானே தவிர வெறி என்பது வரக்கூடாது. இன்னொரு மொழிக்காரனாக இருந்தால் அவங்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்ள தெரியவில்லை, கற்கின்ற உணர்வுகளை கற்றுக்கொள்கின்ற திறன் அவர்களிடமில்லை, கல்லாதவர்கள் அவர்கள் என்று அர்த்தம். படிக்காதவங்கன்னு அர்த்தம். படிக்கணும், உணர்வுகளை படிக்கணும், வெறும் வார்த்தைகளை படிக்கக்கூடாது. மொழி தான் படிப்பதற்கு உதவுன்னு நினைக்காதீங்க. பார்த்தே ஒருத்தரை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன யோசிக்கிறார், கவலையாக இருக்கிறாரா, சந்தோஷமாக இருக்கிறாரா, பசியோடு இருக்கிறாரா, இல்லை தனிமை விரும்புகிறாரா, இப்பொழுது அவரை யாரும் இடையூறு செய்யக்கூடாது, தனிமை விரும்புகிறாரா, அவர் அசௌகரியமாக அவர் ரொம்ப சோகமாக இருக்கார், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார், ஒரு பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த உணர்வுகளுக்கு விளக்கம் கேட்கணும். என்ன சார் ரொம்ப கவலையாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் சோகத்தை, உங்களுடைய கவலையை என்னால் போக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி உடல் உணர்வுகளை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து புரிதல். மொழியை ஒரு வார்த்தைகளை என்ன சொல்கிறாரு அது வந்து ரெண்டாவது புரிதல், ரெண்டாம் பட்ச புரிதல். முதல்ல உடல் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து நாயை வளர்க்குறோம், அது என்ன யோசிக்குது, அதோடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம். மொழி அது பேசுகிறது நமக்கு தெரியாது, நாம் பேசுகிறது அதுக்கு தெரியாது, ஆனாலும் அதை நாம் நேசிக்கிறோம். அப்போது நேசம் என்பது, அன்பு என்பது மொழியை கடந்தது. உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு மொழி தேவையில்லை. அந்த உணர்வுகளுக்கான விளக்கம் தான் மொழி. மொழியின் பயன்பாடு என்பது உணர்வுகளுக்கான காரணம், உணர்வுகளுக்கான ஒரு தெளிவான விளக்கம். உணர்வுகளுக்கு நம்ம ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுப்பதற்கு மொழி பயன்படுகிறது. ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறார், பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கார், ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு 1000 காரணம் இருக்கும். அந்த 1000க்கு மேற்பட்ட காரணம் கூட இருக்கும். அதில் எந்த காரணம், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம மொழியை கண்டுபிடிச்சோம். ஒருத்தர் கோபமாக இருக்கிறாரு அப்படின்னா பார்த்தாலே தெரியும் ரொம்ப கோபமாக இருக்கார். அப்போ அந்த கோபத்துக்கு என்ன காரணம், 1000 காரணம் கூட இருக்கும், 1000க்கு மேற்பட்ட காரணம் இருக்கும். அதில் அந்த காரணங்களை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த மொழி பயன்படுகிறது, குழப்பம் இல்லாமல் தெரிந்து கொள்வதற்காக. இதுதான் உங்கள் கோபத்துக்கு காரணமா, இதுதான் உங்களுடைய பயத்துக்கு காரணமா, இதுதான் உங்களுடைய கவலைக்கு காரணமா, இதுதான் உங்களுடைய குழப்பத்திற்கு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய உணர்வுகளுக்கு தெளிவான விளக்கத்தை பெறுவதற்கு நமக்கு உதவுகிற ஊடகம்தான், நமக்கு உதவுகிற கருவிதான் மொழி.